ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து நாசி கராபுன்னு சொல்கிறது. நாசி கராபு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ரைஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலர்னாலே. ஸோ அந்த நாசி கெராபுங்கிற ப்ளூ கலர் ரைஸை தான் செய்ய போகிறோம். அந்த ப்ளூ கலர் வந்து நேச்சுரலாக ஒரு ஃப்ளவர்லேருந்து கிடைக்கிறது. அந்த ஃப்ளவரோட கலர் தான் அந்த தண்ணியில் இறங்கி அதை ரைஸோடு நம்ம சேர்த்து அதை குக் பண்ண போகிறோம். ஒரு கை இதை இவ்வளோ எடுத்து போட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். வாஷ் பண்ணிட்டேன். நான் இதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வைக்க போகிறேன். இப்போ இந்த நம்ம ஊற வச்சோன்னா இந்த ஃப்ளவரில் உள்ள கலர் ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ இது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ இது நம்ம ஒரு கைன்னா இந்த இவ்வளோ ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம். கையில் ஒரு கை ஃப்ளவர் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் விட்டு ஊற வச்சுருக்கோம். அது ஊறட்டும், நல்லா ஒரு 1/2 hour அது ஊறணும். அதுக்குள்ளே நம்ம ரைஸை எடுத்து கழுவி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த நாசி கராபு செய்யறதுக்கு எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸை இப்போ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இதோட இந்த பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர், அதாவது ப்ளூ கலர் சங்கு புஷ்பம் வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியையும் ஊற்றி இதோட சில இது போட்டு வேக வைக்க போகிறோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ பாருங்கள், நான் ரைஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதோட அந்த பட்டர்ஃப்ளை பீ ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியே ஊற்றிட்டு என்னன்னு தெரியல, என்னோடய பட்டர்ஃப்ளை பீ வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனாலேயே என்னன்னு தெரியல, அது கலர் சரியாக வர மாட்டேங்குது. ஸோ அதோட ஒரு 3 லெமன் கிராஸ் போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி இதை நச்சுட்டு போட போகிறேன். இப்போ பாருங்கள், இதோட நான் ஒரு 1/2 கப் கோகோனட் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரைஸ் குக்கரில் வச்சிட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த எப்போதும் கலர் நல்லா வரும். இப்போ என்னன்னு தெரியல, என்னோடய ப்ளூ ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, கலர் வர மாட்டேங்குது. இதோட வந்து லீமா பெரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து லைம் லீவ்ஸு. இதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கப்போம். தேங்காய் பூவை வந்து எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதான் நம்ம இப்போ சிம்மில் வச்சு பண்ணணும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1/2 தேங்காயை திருகின தேங்காயை வச்சு இங்கே நம்ம விடாமல் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும், அடி பிடிக்காமல். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான்ஸ்டிக்கில் போட்டால் ஈஸி. நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ண வேண்டாமேன்னு தான் நான் இதில் போட்டேன். இது அடி பிடிக்குது. நல்லா இந்த ஈரப்பதம் போய் ப்ரௌன் கலராக ஆகுற வரைக்கும் இந்த கோகோனட்டை நல்லா ஃப்ரை பண்ணணும் சிம்மில் வச்சு. இது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இது ஒரு மஸ்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இங்கே வந்து இதோட ஏன்னா நான் வந்து வெஜிடேரியனாக தான் செய்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வெஜிடேரியனாக சாப்பிட போகிறோம். ஸோ அதனால இன்றைக்கி நான் வந்து வெஜிடேரியனாக செய்கிறதுனால நான் ஃபிஷ்ஷை சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபிஷ்ஷையும் இதே மாதிரி சும்மா அதோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து
நல்லா சின்ன சின்னதாக உதுத்துட்டு இதே மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா இது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் நான் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதில் தண்ணி சத்தெல்லாம் போய் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். பொறுமையாக பண்ணணும். நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அலுமினியம் இந்த மாதிரி இதிலெல்லாம் இப்போ பாருங்கள், நான் சில்வர் பாத்திரத்தில் போட்டிருக்கேன், அது அடி பிடிக்குது. அதே இது இப்போ அலுமினியம் பாத்திரத்துலேயும் ரொம்ப ஒன்றும் அடி பிடிக்காது. நான்ஸ்டிக்கு இன்னும் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஆனால் ஹெல்த்தை யோசித்து நம்ம இதில் பண்ணிகிட்ருக்கோம். நாசி கராபு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைஸியா. நாசி லம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாசி கராபுவும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்களா, கோகோனட் நம்ம போட்ட கிரேட்டட் கோகோனட் இப்போ பாம் சுகருக்கான இது கலரில் வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி ஆற விட்டு அரைச்சிக்கணும். அரைக்கிறதுனா சும்மா அரைக்கணும், தண்ணி விடாமல் ட்ரையாக பவுடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து சம்பல் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு 6 வரமிளகா. இது வந்து ஏன் இது உரப்பாக இருக்கிறதுனால நான் 6 எடுத்திருக்கேன். இப்போ உரப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 8 10 கூட எடுத்துருக்கலாம். நான் ஏன் இது வந்து ரொம்ப உரப்பாக இருக்குது, லாங்காக வேறு இருக்குது பாருங்கள், அதனால நான் ஒரு 6 தான் எடுத்திருக்கேன். 6 எடுத்து இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்துடும். நான் எப்போவுமே இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் போட மாட்டேன். ஏன்னா அது வந்து ஜென்ஸ்க்கெல்லாம் நல்லதில்லை. அந்த சீடு வந்து ஏதோ ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் வந்து இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நல்லா இதை ஊற வச்சுட்டு, நான் சம்பலுக்கும் செஞ்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னோடய நாசிலம்மா சம்பல் அதில் பார்த்துருந்தீங்கன்னாலும் தெரியும், அதுலேயும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஸோ இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஹாட் வாட்டரில் ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே சாஃப்டாயிரும். ஸோ நம்ம அப்புறம் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் திங்ஸை சேர்த்து அரைக்கணும். ஸோ இதை முதல்ல இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணும்போதே இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு பாருங்கள். அதை கூட எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஊற வைக்கலாம். நான் எப்போதும் அப்படி தான். ஏன்னா ஊற வச்சுட்டு ஊற வச்சோன்னா அடியில் தங்கிடும். அதை அப்படியே நம்ம ஊற்றிடலாம். இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு ஊற வச்சிங்கன்னா மீதி உள்ள சீட்ஸ் எல்லாம் அடியில் தங்கும், அதை நம்ம ஊற்றிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அடியில் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நான் ஊற வச்சு என்ன தெரியும், நான் சீட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதில் இப்போ ஹாட் வாட்டரை ஊற்றி 10 to 15 minutes ஊற வைக்க போகிறோம். இது பாட்டுக்கு அந்த சைடு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். தெம்பையை வந்து நான் கொஞ்சோண்டு சால்ட்டு, பெப்பர், சில்லி பவுடர் போட்டு பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் இங்கே வந்து கோகனட் நம்ம எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தோம்ல, இப்போ அதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ கோகனட் வறுத்ததை வந்து அரைச்சி வச்சிடும். நம்ம முதல்ல வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ண கோகனட்டை மிக்சியில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டோம், கொட்டி வச்சுட்டேன். இப்போ அதே மிக்சியில் இப்போ வந்து 4 பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, கொஞ்சம் வந்து லெமன் கிராஸ், ஒரு லெமன் கிராஸு துண்டு இவ்வளோ பெருசு,
அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஒரு பீஸ் குலா மலாக்கா, அனியன், பெரிய அனியன் வந்து 1 போடப்போம். இப்போ பாருங்கள், ஒரு அனியனை பெருசு பெருசாக கட் பண்ணி இதோட போட்டிருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை திருப்பி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா இப்போ பல்ஸ் மோடில் போடாதவங்க இடிகளில் இடித்து கூட இதை எல்லாத்தையும் இடிச்சிட்டு இந்த கோகோனட்டோடு சேர்க்கணும். நான் வந்து இப்போ பல்ஸ் மோடில் போட்டு 2 சுற்றி கோகோனட். பாருங்கள், நம்ம ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் அதோட ஒரு பீஸ் வந்து இது லெமன் கிராஸ் எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கோகோனட் வந்து ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணோம்ல, அதோடு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபார் த கராபு ரைஸ்க்கு இதுதான் சம்பலாக தொட்டுக்க போகிறோம். ஸோ இதை இப்போ இதோட பாருங்கள், கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சால்ட்டும் போட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் இப்போ நம்ம நாசி கராபுவோட இதையும் இதில் நம்ம ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் இதில் ஃபிஷ் போடுவாங்க. ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி அரைச்சி சேர்ப்பாங்க. நம்ம அது சேர்க்கலை. இப்போ தேங்காயை மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். ஏன்னா நம்ம வெஜிடேரியன் வெர்ஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இடித்த திங்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்மளோட சம்பல் ஃபார் நாசி கராபு ரெடி. அடுத்தது குவான்னு ஒன்று செய்யணும். அதுக்கு வந்து அதே மிக்சியில் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ட்ரை சில்லி, அதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது கோகனட் அரைச்சோம். முதல்ல கோகனட்டை வறுத்துட்டு அரைச்சோம். அதை எடுத்து வச்சுட்டு அதே மிக்சியில் தான் நம்ம இது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, லெமன் கிராஸ் எல்லாம் அரைச்சோம். இப்போ அதே மிக்சியில் அதை வந்து இதை கோகனட்டோட மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். பிளாக் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதான் சம்பல் ஃபார் நாசி கராபு. இப்போ ஒரு மிக்சியில் நம்ம ஊற வச்ச ட்ரை சில்லிஸ் போட்டோம். அதோட கொஞ்சம் ஒரு 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்குனதை போட்டுக்கிறேன், உரிச்சதை போட்டுக்கிறேன். அதோட ஒரு பீஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு லெமன் கிராஸ் ரவுண்டாக கட் பண்ணது எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதையும் அரைக்க போகிறோம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல, கோகனட் மில்க் விட்டு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் நான் கொஞ்சமாக கோகனட் மில்க் விட்டு இதை அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை சில்லி ஊற வச்சதோட இது இஞ்சி, அப்புறம் லெமன் கிராஸ், கோகனட் மில்க் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இது கொஞ்சம் நல்லா தின்னாகிற அளவுக்கு இதில் கொஞ்சம் கோகனட் மில்க் சேர்த்து நல்லா தின்னாக்கிட்டு, இப்போ அதே பேனில் எதில் நம்ம கோகனட் வறுத்தோமோ இப்போ அதே பேனில் நம்ம இதை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளற போகிறோம். இப்போ பாருங்கள், குவா அரைச்சதை அடுப்பில் ஊற்றிட்டோம். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் குவான்னு சொல்லுவாங்க. இது சம்பல் மாதிரி தான். இது வந்து நாசி கராபு மேலே வச்சு அதோட சாப்பிட போகிறோம். இப்போ இதில் நம்ம 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை
கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா அடுப்பில் வச்சு கிண்டணும். இப்போ பாருங்கள், இதில் மேலாப்பில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குவாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது நாசி கராபுக்கு சைடில் வைக்கிறதுக்கு தெம்பே கோரிங் பண்ண போகிறோம். தெம்பேங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஃபெர்மெண்டட் சோயாபீன் தான். ஸோ அதை வந்து வாங்கி நான் இப்போ அதோட தவும் ஒன்று சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது தெம்பேயை கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், தவும் தெம்பேயும் சின்ன சின்னதாக ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் தெம்பே கோரிங் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தெம்பேயில் கொஞ்சம் நான் சிக்கன் 65 மசாலா போடுறேன். நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் செய்வேன் தெம்பே, அதனால் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து இது சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்டு சால்ட்டு இது 3 போட்டு பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணலாம். அப்படியே ஃப்ரை பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இப்படி செய்கிறேன். சைடில் இதை கொடுத்தா தான் என் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கெலாம் பிடிக்கும். அதனால் நான் இப்படி செய்கிறேன். இதை பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் நான் வச்சிட போகிறேன். மேரினேட் பண்ணி வச்சோம்ல தவும் தெம்பேயும், அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். தவும் தெம்பேயும் கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சேன். அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். நம்ம தவும் தெம்பேயும் ஃப்ரை பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நம்மளோட நாசி கராபு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து லெமன் ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து குவா வந்து ரைஸ் மேலே விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து தவு தெம்பே கோரிங். இது வந்து இதுதான் சம்பல். இது கோகோனட்டை நல்லா ஃப்ரை பண்ணி அதோட ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் பவுண்ட் பண்ணி சேர்த்தோம்ல அது இப்போ எல்லாத்தையும் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணோம். ரைஸ் மட்டும் கொஞ்சம் ப்ளூ கலர் கம்மியாக இருக்குது. என்னோடய ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால் கலர் வர மாட்டேங்குது. நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் புதுசாக வாங்கினதாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பட் டேஸ்ட் வந்து வெரி வெரி குட். நம்மளோட டெலிஷியஸ் டேஸ்டி சிக்கன் அந்த இது மலேசியன் டிலைட், அதாவது நாசி கெராபு இஸ் ரெடி நவ்.